எக் வெஜிடபிள் மக்ரோனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியுமே அதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட், குடமிளகாய், கேபேஜ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சே முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்சுருக்க மக்ரோனியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், எக் வெஜிடபிள் மக்ரோனி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.